கூலி திரைப்படத்தை பற்றி சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. இந்த நடிகர்கள்லாம் வந்து கூலி திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்களா? ஆனால் வந்து இவர் வந்து கூலி திரைப்படத்தை வேணான்னு சொல்லிட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைத்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து முடிவடைந்து விட்டது. இன்னும் வந்து ஒரு மாதத்தில் கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. இந்த திரைப்படத்தை ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக வந்து எடுக்க லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டுட்டாங்களா, இதுக்கு மேலே வந்து என் திரைப்படத்தில் வந்து நான் மட்டும் நடித்தா பட்டது ஒரு மல்டி ஸ்டார் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு போட்டாங்களா. லோகேஷ் கனகராஜ் கிட்ட மல்டி ஸ்டார்லாம் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் வந்து மல்டி ஸ்டார் வந்து பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிவுட் நடிகர்களை இதில் வந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்காங்களாம். அதில் வந்து ஷாருக் கான் இல்லை வந்து ரன்வீர் சிங் இந்த ரெண்டு பேர்த்த யாராவது ஒருத்தர் வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அதனால் வந்து லோகேஷ் கனகராஜ் டேரெக்டாக வந்து ரன்வீர் சிங் கிட்ட வந்து டேட் வந்து கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரன்வீர் சிங் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரன்வீர் சிங் வந்து கால்ஷீட் பிரச்சனை காரணமாக இந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்களாம். அடுத்த பாலிவுட் நடிகர் யார் லோகேஷ் கனகராஜ் தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை வந்து ஷாருக் கானும் வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்தால் இந்த திரைப்படம் எவ்வளோ மாசாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.